ஹாய் அர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமாவோட வீடியோட எபிசோட் 9 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்னும் 8 வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்தீங்க மட்டும்தான் கண்டினியூவேஷன் புரியும். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிமிக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இதுக்கான பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டச் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரூமுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்திருப்பாள். அப்போ வந்து ஒயன் ஃபோன் கட் பண்ணியிருப்பாளா. அவங்க அம்மாட்டி கடுப்பாக பேசிட்டு அவள் அப்படியே உட்காந்துருக்கா. அவள் சாப்பிடவே இல்லை. அவளுக்கு என்னது அப்படி சொல்லி தோணிகிட்டே இருக்குது. அப்படியே சைட் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகிட்டான். நீ எதுக்கு ரூமுக்குள்ளே வந்த? நான் ஃபைல் எடுக்க தானே வந்தேன். ஃபைல் எடுக்க வந்தாலும் பர்மிஷன் கேட்கணும். நான் ஃபோன் பேசிவிட்டு உன்னை கவனிக்கவே இல்லை. நீ பாட்டுக்குள்ளே வர, வேணுங்கிறத எடுக்கிற. நீ என்ன நினச்சிட்ருக்க? அந்த பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கு. டென்ஷனாக திட்டிகிட்டே இருக்கான். இப்போ என்ன, நார்மலாக தானே ரூமுக்குள்ளே வந்தேன், உன் ரூமுக்குள்ளே தானே வந்தேன். செம்ம கடுப்பாயிருச்சு. என் ரூமுக்குள்ளே வர, நீ என்ன பொண்டாட்டியா? அப்படியே அந்த பொண்ணு சைலண்ட்டாக பார்க்குது. அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணுறீங்க. வந்து கையில் தான் ஃபோன் வச்சுருக்கான். அவன் பேசிகிட்டு இருக்கிறதுல எப்படியோ கை வந்து பட்டு ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. சொல்லு, நீனே பொண்டாட்டியா? நீங்கள் என்னது நீனே பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அந்த பொண்ணு, எனக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ நான் அந்த இதில் தான் ஒரு ரூமுக்குள்ள வந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸில் போய் கழுத்தையே பிடிச்சிட்டான். அந்த பொண்ணு அப்படியே நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இதாக சொன்ன கழுத்தை நெரிச்சிருவேன், கையெடுவேன், வலிக்குது அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கையெடுக்கிறான். பட் அந்த பொண்ணுக்கு செம்மையாக பெயின் அடிச்சிருச்சு. அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டான். அந்த ஒரு செகண்டே அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்ருக்கு. நீ போய் ரூம்குள்ளே வந்த சாவடிச்சிடும், வெளியே போக ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து வெளியே போயிடுச்சு. வந்துட்டு ஐயோ அவள் வேறு ஃபோனை வச்சிட்டாலும் எப்படி தோணுது. வந்துட்டு பா என் சாரிடி, எல்லாம் இந்த சனி என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டே வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஆல்ரெடி வந்து கால் பண்ணி அட்டன் பண்ணி கனெக்டில் இருக்கிறதையே அப்போ தான் பார்க்குறான். அயன் சாரிடி, நான் அந்த பொண்ணை டக்குன்னு அப்படி நான் நார்மலாக கேட்டுருக்கூடாது, நான் திட்டிருக்கணும், தப்பு ஏன் மேலே தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் இல்லைம்மாம்மா பரவாயில்ல, நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நானும் லூஸு மாதிரி ஃபோன் வச்சுருக்கக்கூடாதுல்ல. ஐயோ அப்படிலாம் இல்லடி, அந்த பொண்ணு மேலே தான் எல்லா தப்பும், சி அப்படி சொல்லிட்டு வந்து கோச்சிக்கலாம். நீங்கள் சரி விடுமாம்மா அப்படின்ட்டு, அம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி அதை விட சாரி அப்படின்றாங்க. ஆமாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லை. நீ சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிட்லாமா? சரி அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்திருக்கும். வந்து அதை ஓப்பன் பண்ணுறான். அவன் ஸ்டில் டவலோடு தான் இருக்கான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிற? மாமா நமக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணி நான் கட் பண்ணி நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஃபைட் நல்லா இருக்குல்ல? உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயம் புதுசாக இருக்கும் போல். ஐயோ எனக்கு இந்த புதுசு வேணாம்ப்பா. நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா வேறு நீங்கள் சண்டைன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அது இல்லாமல் அதாவது சண்டைன்னு சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லியிருப்பீங்கள, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நீங்களும் வந்து வீடியோ காலில் பேசிகிட்ருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியாது அப்போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டை பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டீங்க. ஃபோனை வச்சுட்டான். வந்தால் அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். அவன் ஃபைல்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா பேக் பண்ணுறீங்க. என்னாடி சரி சொல்லி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. சி எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. சரி விடுமா, அதெல்லாம் மாமாவே திட்டிடுச்சு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு என் தம்பியை தப்பாலாம் நினைக்காத, ரொம்ப நல்ல பையன், உன்னை விட்டு வேறு யாரையும் பார்க்க மாட்டான் தெரியும், அந்த நம்பிக்கையில் தான் திருப்பியும் கால் பண்ணேன். சரி ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வாயிலே ஒரு இடி இடிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் திருப்பி அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. என்னாச்சுடி? நான் மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி நல்லா வச்சுக்கிட்டீங்க. அப்போன்னு பார்த்து யாரும் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் அம்மாவும் பார்க்குறீங்க. ஜேகேவோட ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க. அம்மா இங்கே வாய் அப்படின்னு எங்கள் அம்மா வந்துட்டு வாங்கப்பா வாமா அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு சாரியா அப்படின்றாங்க. எதுக்குக்கா? இல்லை
எல்லாமே ஜிகே சொன்னா இந்த மாதிரி 3 மாதம் அங்கே இருக்கணும்லாம். என்ன மன்னிச்சிரியா? அக்கா இதுக்கு எதுக்கு சாரி பரவாயில்ல தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கா? இப்போ தான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம். 2 பேருமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ஜேகே பார்த்துட்டு ஓகேன்னு தான்யா சொல்லியிருக்காங்கன்னு நல்லா இருக்கான்னு சொல்லலை. கண்டிப்பாக நல்லா இருக்கான்னு சொன்னால் நான் வந்து போயிடுவேன். இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நீங்கள் வந்து அக்காவை பார்த்துக்கோங்க அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னோடனே ஜேகேன்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கான். உங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஏன்னா நேற்று தான் ஹனிமூன் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு போய் இன்னைக்கு அவங்களே கெடுத்து விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக கில்ட்டாக இருந்திருக்கும். அதனால் வந்து உங்ககிட்ட பேசிட்டு சாரி கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவும் வந்துட்டு யாரோ பேசுகிற சவுண்ட் கேட்டு வந்து பார்க்குறாரு. ஜேகே தான். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் வியோட அம்மா எங்க? நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு பாட்டியா இருங்க கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் பாட்டியை கூப்பிட்டாருங்க. ஜேகே எப்படி இருக்க? ஆமாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. நீ நவுறு அப்படி சொல்லிட்டு அவங்க போய் அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு எப்படிம்மா இருக்கு எத்தனை மாதம் அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு 2 மாதம்னு சொல்கிறான். 2 மாதமா? எப்படி இருக்கு குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு. சரி நீ நல்லா இருக்கியா? ஹெல்த்தியாக சாப்பிட்றியா? சாப்பிட்றேன் பாட்டி அப்படின்னு. போய் அதை செஞ்சு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஒரு டிஷ் எழுதுறாங்க. பாட்டி இல்லை பரவாயில்ல இருமாடு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போய் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை சாப்பிடு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது தெரியுமா? குழந்தைக்கும் உனக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். அவங்க 2 பேருக்குமே இந்த பாசம் தான் கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பாசம் இருந்தாலும் கேரிங்காக பார்த்துக்க ஒரு அம்மாங்கிற ஒரு கேரக்டர் இல்லைல்ல, அந்த கவலை வந்து 2 பேருக்குமே இருந்திருக்கும். இப்போ வந்து உங்கள் பாட்டி இப்படி பண்ணணுமே ஜேகேக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏப்பா தம்பி அழுவுற? ஐயோ இல்லைப்பா அப்படின்னானே. எதுக்கு அழுவுற அப்படின்னானே. இல்லை எங்கள் 2 பேர்த்துக்கும் ஜேகேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. உங்கள் அப்பா வந்துட்டு தம்பி இதுக்கெல்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்பா ஆக போகிறப்போ இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் அழுகிற பொம்பளை பிள்ளைய பெற்றுப்பாரு சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணீர் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் அழுகாத ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேகேக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே ஓரளவு காம் டவுன் ஆகிருப்பான். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஜேகே வந்துட்டு பேசிட்டு கிளம்பி போகிறான். நீங்கள் வந்துட்டு ஜேகே போனதுக்கப்புறம் வந்து வீக்கு கால் பண்ணியிருப்பீங்க. ரிங் வந்து 2 தடவை ஃபுல்லாக போய் கட் ஆகுது. ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு படுத்துட்டீங்க. உங்கள் ஃபோனோட வால்பேப்பர்லாம் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து 10th படித்தப்போ உங்களை வந்து தூக்கியிருப்பான். அந்த ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ வால்பேப்பராக வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அதில் பார்க்குறீங்க நீங்களாம் அவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா வந்து நீங்கள் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்லேருந்து கை வச்சு பிடிச்சிருப்பாரு. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு மாமா இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கீங்க. கால் பண்ணவே இல்லை. ரிட்டன் அவங்ககிட்டேருந்து கால் வரவே இல்லை. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஆச்சு ஸ்டில் வீட்டிலேருந்து கால் வரவே இல்லை. நீங்கள் போய் வந்து மாடியில் உட்காந்துருக்கீங்க. எப்படின்னா வந்து உங்கள் மாடியிலேருந்து அவங்க மாடிக்கு தூக்குனான்ல அந்த இடத்துல உங்கள் மாடியில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து அங்கே வச்சு தானே ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அது தோணுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்கி தண்ணி வந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி நீங்கள் வந்து வியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. கரெக்டாக பார்த்தா வீட்டிலேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. சாரி என் ஃபோன் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பார்க்க போயிருந்தேன்னா பார்த்துட்டு வந்தால் கால் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் வந்து அப்படி அமைதியாக இருக்கீங்க. ஒயன் என்னாச்சு? என்ன பண்ணிகிட்ருக்க? ஒயன் நீங்கள் வந்து அப்படியே காலை கட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வந்து ரிட்டன் கால் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ கால் தான். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அப்படியே என்னாச்சுடி எப்படி சொல்லி தோணுது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. ஒன்றும் இல்லை என்ன இங்கே தான் வாங்கியிருக்கேன். அழாதம்மா மிஸ் யூ மாமா அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லடின்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு வழியாக உங்களை சமாதானம் பண்ணிட்டான். எங்கே இருக்க? இல்லை இங்கே எதுக்கு வந்த? தெரியல எனக்கு ஒரு நினப்பாகவே இருந்துச்சு. உங்க கூட இங்கே நான் இன்றைக்கி கிஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அது மைண்டுக்கு வந்துடுச்சு. இங்கேருந்து பார்த்தா அந்த கீழே இருக்க அந்த இடம் தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ காலில் அந்த சந்தில் கிஸ் பண்ணியிருப்பான்ல ஒரு பெரிய சிறுமட்டம் பண்ணியிருப்பானே அந்த இடத்த காட்டிட்டு அது பாரு 2 பேரும் அங்கே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல. எதுக்கு இந்த ட்ரிப் வந்துச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறா. நீங்கள் ஜேகே அண்ணா வந்தாங்க. அம்மா சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை
சரிடி அப்படி சொல்கிறான். சார் இந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இந்தா வரேன் அப்படி சொல்லிட்டு வி வந்து உங்களை பார்க்குறான். சரி போங்க. சரி அப்படி சொல்லிட்டு வி வந்து காலை வச்சுட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. வியோட காலே வந்திருக்காது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து வியோட ரூமில் தான் படுத்துருக்கீங்க. டெய்லி நைட் அங்கே தான் நான் படுப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்கள் அம்மாவும் சரி போ அப்படின்ட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒயன் ஒயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு. நைட் நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிருந்துருப்பீங்க. கால் பண்ணணும், மாமா பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிட்டேன்னு கால் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு அங்கே ஒர்க் முடியவே 1 மணிக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 6 மணிக்கு போகணும். ஸோ கொஞ்சம் நேரமாச்சும் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து தூங்கியிருப்பான். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணலை. நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து மாமா சாப்பிட்டுச்சான், என்ன பண்ணுது, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் ரிப்ளை வந்திருக்காது. அதனால அதெல்லாம் யோசிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்கள் அம்மா எழுப்புறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. வா வெளியே போகலாம். எங்கே மாம்? உங்கள் மாமா தான் இன்னொரு பிளேஸ் கூப்பிட்டு போக சொன்னா, வரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் குளிச்சு கிளம்பி வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ சாரீ தான் கட்டியிருக்கீங்க. சாரீ வேணாம், போய் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வா. இல்லைம்மா பரவாயில்ல, மாமாக்கு இதுதானே பிடிக்கும், போய் மாற்றிட்டு வா வையன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் மாற்றிட்டு வரீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஹப்பி அப்படி சொல்லி தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. வையன் மாமா இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு பாதி ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. மேலே டவலை போட்டு வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க. சொல்லு மாமா, என்ன பண்ணிகிட்ருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கேயோ அம்மாவை கூப்பிட்டு போக சொன்னீங்களாமோ, அதான். சரி போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட். இதுக்கு ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. வீ லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஒர்க் இருக்குது பாய். சரி மாமா அப்படி சொல்லிட்டீங்க. வீ வந்துட்டு வேன் மாமா அப்படி சொல்கிறீங்க. நைட்டு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி. காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி. நல்லா தூங்குனீங்களா? இல்லையா அப்படி சொல்கிறீங்க. எனக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக சாரி ஹக் பண்ணி தான் படுத்திருந்தேன். ஒரு வேளை நாளிலேருந்து வந்தால் வரலாம். மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஃபோன் வச்சுட்டிங்க. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு கிளம்பி வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு பார்த்துட்டு அழகாக இருக்கா. மூஞ்சில் சிரிப்பே இல்லை. சரிம்மா அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க. நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துட்டு போகிறீங்க. எங்கம்மா போகிறோம்? அமைதியாக வாடி. சரிம்மா அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மா ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பீங்க. இல்லை போனோடனே உங்கள் அம்மா வந்து இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னே ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் நேம் எழுதிக்கிட்டாங்க. நீங்களும் உங்கள் அம்மா உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கேக் செய்ய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் கற்றுட்ருக்காங்க. அம்மா என்னம்மா இது? உனக்கு கேக் செய்ய ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம். உங்கள் மாமா அதனால் இந்த அகாடமியில் உன்னை சேர்த்து விட சொன்னான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. எனக்கு கூட தோணலடி. நாங்கள் கூட இந்த இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவன் தான் சொன்னான், அவளுக்கு அந்த விஷயம் தானே பிடிச்சிருக்கு, அதுக்கு சேர்த்து விடுன்னு சொன்னான். படிப்பு தான் வரல, சரி இதையாச்சும் கற்றுக்கோ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 மாதத்தில் கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா வந்து வந்துட்டீங்க. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க 3 மாதம் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக சொல்கிறது தான். ஒரு வேளை உங்கள் பொண்ணு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டா 1 மாதத்தில் கற்றுக்கலாம், 2 மாதத்தில் கற்றுக்கலாம், சிலர்லாம் 1 மாதத்துலேயே கற்றுப்பாங்க. அப்படி கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து விஏ அனுப்பியிருப்பான். நான் அனுப்பிடுறேன், நான் அனுப்புறதை மட்டும் நீ கட்டு அப்படின்றப்பான். சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் வி அனுப்பின காசெல்லாம் கட்டிட்டு உங்களை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் ஸ்கூட்டியில் வரப்போ உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. என்னடி, நான் ஒருத்தர் விளையாட்டுக்கு தானம்மா கேட்டேன், மாமா பாரு ஆசையை நிறைவேற்றிருக்கு. ஞாபகம் இருக்கா நீ எப்போ கேட்டேன்னு? அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னால், இங்கே பாரு மாமா, இந்த கேக்கில் இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பு இறக்கிருக்கலாம், இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வி உங்களை பார்த்துட்டு ஓவராக பண்ணுறடி மாமா நிஜமா அப்படின்றீங்க. வி இப்போ அந்த கடையில் சொல்கிறான் இந்த மாதிரி இது கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு. சாரி சார், சுகர் சிரப் இறங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. வி உங்களை நிமிஷம் ஷாக்காக பார்க்குறான், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. வி வந்துட்டு பார்க்குறேன். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது, இது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உங்கள் அம்மா வியை பார்த்துட்டு திங்கிறது, அதுவும் இந்த கேக்கெல்லாம் பற்றி சொல்லு, பக்காவாக பதில் சொல்லுவா. வீ லைட்டாக சிரிச்சிருப்பா. நீங்கள் திங்க மட்டும் தெரியாது, எனக்கு இதை செய்யணும்னு ஆசை தான் மாமா, அம்மா தான் வேணான்னு சொல்லிச்சு, அதனால தான் திங்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டு அப்படியே நீ வேணா கற்றுக்கிறியா? நீங்கள் நடிச்சாட்டு மண்டியாட்டிங்க. உங்கள் அம்மா வெளுத்துருவேன், ஒழுங்காக 10th பாஸ் பண்ணுற வேலையை பாரு,
அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அன்றைக்கி சிரிப்பிருப்பீங்க. உங்களை பார்த்துட்டு சரி நீ வந்து 12th முடி, காலேஜ் படித்ததுக்கப்புறம் கூட உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நானே சேர்த்து விட்டுறேன். ஓகே டன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து ஞாபகம் வச்சு தான் உங்களை கரெக்டாக இந்த தடவை கிளாஸ் சேர்த்து விட்ருக்கான். உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இப்பயே கிட்ட பேசணும், தேங்க்யூ சொல்லணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணலாமா, சரி விடுடி அப்படின்ட்டாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷயம் உங்களுக்காக பண்ணியிருக்கனால இப்பயே பார்க்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு ஹக் ஒரு கிஸ் அப்படி சொல்லி தோணிகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா என்னம்மா, அப்பா நான் நியூயார்க் போகவா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா. அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து எந்திரிச்சு போகிறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா நான் போய் மாமா பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தனியாவது பொம்பளை பிள்ளையா, நோ சான்ஸ் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து போயிருப்பார். அப்பா ப்ளீஸ், நோ மீன்ஸ் நோ அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிருப்பார். உங்கள் அம்மாட்ட கேட்டால் வெளுத்துருவேன், என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் தெரியுமா, தனியாக போகிறேன்ற, முடியவே முடியாது போடி அப்படின்ட்டாங்க. நீங்கள் உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டீங்க. அன்றைக்கி கால் பண்ணால் அன்றைக்கி டே ஃபுல்லாக அட்டன் பண்ணல. அப்படியே ஒரு 1 வீக் போது ஃபுல்லாக ஃபோனையும் அட்டன் பண்ணல. அப்படின்னு உங்களை பார்த்தா கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 days கழிச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பேட்ச் முடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்சில் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டுருப்பாங்க. அந்த 5 days-ம் நீங்கள் அழுது ஃபோனும் அட்டன் பண்ணல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அவனுக்கு டைமே சுத்தமாக இல்லை. நைட் டைம் தான் டைம் கிடைக்கும். பட் அந்த டைம்லேயும் ஃபைல் பார்க்குறது அப்படி இப்படின்னு உனக்கு போயிட்டுருக்கு. மெசேஜ் பண்ணாலும் சாப்பிட்டேன், ஃபைல் பார்க்குறேன், வைக்கிறேன், பாய் அப்படி சொல்லி தான் பண்ணுவான். நீங்கள் அதனால் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களால் பார்க்காம இருக்கவே முடியல. நீங்கள் அழுது இப்போ உங்கள் மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்கு. இப்போ அப்படியே பார்த்தா நீங்கள் பெட்டில் போர்வைக்குள்ளே இருக்கீங்க. அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. வையன் அப்படின்றாங்க. அம்மா அம்மா என்னாச்சுடி, அம்மா மாமா பார்க்குறேம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரிடி பார்க்க போகலாம், எதுக்குடி அழுற, நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா, ஜஸ்ட்டு 2 நிமிஷம் பார்த்தா போதும், என்னால் முடியலம்மா, இந்த ஒரு வாரம் எனக்கு நரக மாதிரி இருக்குமா. உங்கள் பாட்டி உங்கள் அப்பா 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி நீ போயிட்டு வா. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்கள் அப்பா தான். நீ போயிட்டு வாம்மா. சரிப்பா. உங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுறேன்னு போயிட்டாரு. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்களை சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அப்பா வராரு. இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் உனக்கு கிடச்சிருக்கு, நீ வந்து ஈவினிங்காக அங்கே போயிடுவ, நீ ஈவினிங் போயிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் ஏறிடு, அவனுக்கு ஒர்க் இருக்கும்ல அப்படின்னு. நீங்களும் ஓகேன்ட்டீங்க. நீங்கள் போய் இப்போ வியோட ரூமில் தான் படுத்திருக்கீங்க. வியோட ஷர்ட் போட்டிருக்கீங்க, வியோட பேண்ட் போட்டிருக்கீங்க, வியோட திங்ஸ் எல்லாம் கிட்ட வச்சுருக்கீங்க. அவன் ஒரு பர்ஃப்யூம் எப்போவுமே யூஸ் பண்ணுவான், அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு ஏதோ உங்கள் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சைட் பார்த்தா அப்போ தான் அந்த லேப்டாப் பார்த்துட்ருக்கான். ஆனால் பட் அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவனாலையும் உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமலாம் இருக்கவே முடியல. அவனோட சுச்சுவேஷன் அவனை ரொம்ப மோசமாக வச்சுருக்கு. அவனுக்கு காலையிலேருந்து ஈவினிங் ஃபுல் டே ஒர்க்கு. அவனால் சுத்தமாக முடியல. அவன் அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அவனுக்கும். அவன் அவங்கள அவ்வளோ மிஸ் பண்ணுறான். அவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணுறான். நீங்கள் கொடுத்த சேலையை எப்போதுமே அவன் கிட்டேயே வச்சுருப்பான். அதை ஸ்மெல் பண்ணுறது, அதை ஹக் பண்ணுறது அப்படி சொல்லி தான் அவனுக்கும் போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கேன். கூட உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க யாரையுமே நீங்கள் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டனால தனியாக போயிடுவேடிம்மா, ஒரு ஃப்ளைட் தானம்மா, பார்த்து போயிடுறேம்மா. சரி பார்த்துப்போ, எதாக இருந்தாலும் டக்குன்னு எதாவது இருந்தாலும் சொல்லு சரியா. சரிம்மா, உன்னை பார்த்துக்கூடி சாப்பிடு சரியா. அங்கே போயிட்டு ரீச் ஆனோன்னே கால் பண்ணு, பார்த்துட்டு கால் பண்ணு, நான் அவன்கிட்ட லைவ் லொக்கேஷன் வாங்கி அனுப்பிடுறேன், அதை வச்சுக்கோ. அவன்கிட்ட டக்குன்னு போயிடு சரியா. நாங்கள் யாரும் அவன்கிட்ட சொல்லலடி, நீ சர்ப்ரைஸாக போகிறேன்னு சொல்லதான் சொல்லலை, இல்லாட்டி சொல்லிடுறேன், என்னன்னு பார்த்துக்கிறேம்மா, நான் போய்க்கிறேம்மா. சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. நீங்களும் போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டீங்க. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி
பிடிச்சிருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்ட் கேட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் டுமாரோ வந்துடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.